வாழ்க்கையில் எனக்கு எந்த விஷயமும் நல்லதாகவே நடந்ததில்ல. முயற்சி பண்ணுற எல்லாத்துலேயும் தோல்வியும் மட்டும்தான் யோசிக்கிறீங்களா? இல்லை தோல்வியும் அவமானத்தையும் பார்த்து பயந்துட்டு களத்தில் இறங்காமல் இருக்கிற ஆளாக இருந்தால் எந்த சந்தேகமும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹலோ கைஸ், வெல்கம் டு ரீசெட். வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜில் ஏறி பேசுகிறப்போ தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயங்கள் தான் தோல்வியை பார்க்குற கண்ணோட்டத்தையும் மாற்ற போகுது. ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. அதே போல் அவங்க அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்கன்னு அந்த விஷயமும் இங்கே முக்கியமானதாக இருக்குது. சிலர் ஒரு தோல்வியிலேயே தோண்டு போயிடுவாங்க, சிலர் ஒரு சில தோல்விகளில். பட் எவ்வளோ அடி விழுந்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு திரும்ப திரும்ப எந்திரிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆற்றல் மிக்க மனிதர்களோட தோல்வி மீதான கண்ணோட்டத்தை என்னன்றதை பார்ப்போம் வாங்க. நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நடக்காது, நான் பண்ணுற எல்லாமே தோல்வி தான்னு தங்களோட கடந்த கால நிகழ்வுகளை நினச்சி புலம்புறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் நம்புறது. என்னப்பா நம்புனா எல்லாம் நடந்துருமா, இது என்ன மேஜிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட், அது மேஜிக் தான். உங்களுடைய எண்ணத்தில் உங்களுக்கு வேண்டியது குறித்த தெளிவும் தீவிரமும் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களை நாடி வரும், அந்த மேஜிக் நடந்தே தீரும். ஏன்னா நீங்களே உங்களை முழுசாக நம்பாத வரைக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை நம்ப போகிறது கிடையாது. ஸோ நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு கழுகு தன்னுடைய முட்டையை நிறைய காக்கா முட்டைகள் இருக்கிற கூட்டில் போட்டுட்டு போயிடுச்சு. நாட்கள் கிடக்குது, முட்டையிலிருந்து அந்த கழுகு வெளியே வருது. காக்கை கூட்டத்துக்கு மத்தியில் அந்த கழுகு வளருது. ஒரு நாள் அந்த காக்கா கூட்டத்தோடு பறந்துட்டு இருந்த அந்த கழுகு ஒரு கேள்வி கேட்டுச்சான். பாரு, அதுவும் அந்த தூரத்தில் உள்ள பறவை எவ்வளோ உயரமாக பறக்குதில்ல, எப்படி அது மட்டும் இவ்வளோ உயரத்தில் பறக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு காக்கா கிட்ட கேட்குது. அதுக்கு அந்த காக்கா, அந்த பறவைகளெல்லாம் கழுகினோம், அவங்க மட்டும்தான் உயரத்தில் பறக்க முடியும், நம்மளாலாம் முடியாது, அதை பார்த்து நீ ஏதோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டுட்டு அந்த கழுகு காக்கா கூட்டத்தோடு அமைதியாக பறந்து போச்சு. பாவம், அந்த கழுகுக்கு தெரியாது தான் யாருன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மற்றவங்கள்ட்ட நம்மளை பற்றி கேட்டுட்ருப்போம். கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னது உண்மைதானு நம்பிடுவோம். நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குது, எனக்கு எல்லாமே தோல்வி தான்னு சொல்கிறீங்கன்னா நல்லா யோசித்து உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க. நீங்கள் உண்மையிலேயே ஜெயிச்சிருவோம்னு சொன்னீங்களா இல்லை தோற்றுருவோம்னு சொன்னீங்களான்னு. நான் கூட முன்னெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லதாக நடந்தால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தோல்வி அடைவேன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்க போகிற முயற்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக முழுமையாக நம்பணும், உங்களை நீங்கள் நம்பணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். எல்லா தோல்வியும் வெற்றியாக மாறும், தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருங்க. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர். நீங்கள் என்ன தான் உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட ஜெயிச்சிருவோன்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெறவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடையாவது தோற்று தான் ஆகணும். என்னையா இப்போ தான் உங்கள் ஆழ் மனசுகிட்ட சொன்னால் எல்லாமே நடக்கும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டால், ஆழ் மனசுக்கு தோல்வி நிரந்தரம் இல்லை, வெற்றி தான் நிரந்தரங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்த தான் சொல்கிறேன். நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அதேமாரி கடைசி வரைக்கும் போகுதான்னு கேட்டால் இல்லை. சரி, அதையும் செட்டிங்கை மாற்றி ஈஸியாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரி மாற்றி வச்சுட்டா கூட அந்த கேமில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? அந்த கேமில் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நீங்கள் நினச்சா நிறைய தோக்கணும், நிறைய கற்றுக்கணும். அப்போ தான் அதில் நீங்கள் ப்ரோவாக ஆக முடியும். அதை விட்டுட்டு ஐயோ நம்ம தோத்துட்டோமே, இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறோன்னு கதறாமல் நிதானமாக உட்காந்து யோசிங்க. ஒரு தடவைக்கு பல தடவை தனிமையில் யோசிங்க. நான் அந்த கேமை மட்டும் மீன் பண்ணலை, பொதுவாக சொல்கிறேன். அது என்ன காரணம்னு தேடுங்க, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னு பாருங்கள். மாதா பிதா குரு தெய்வம், அந்த குருவுக்கு அப்புறம் தான் தெய்வமே. உங்களோட குரு உங்களோட தோல்வியை தான் இருக்க முடியும். தோல்வியை விட ஒரு சிறந்த ஆசான் இங்கே எதுவுமே இல்லை. அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோடு வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு அந்த காக்கா கூட்டத்தோட வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சான். அப்போது பெரிய இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிது. மழையை பார்த்ததும் காக்கா கூட்டங்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொன்னிச்சு. ஆனால் அந்த கழுகு மட்டும் நான் மேலே பறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கும் இல்லாமல் அப்போ பக்கத்தில் இருந்த காக்கா, என்ன உளர்ற, நம்ம சீக்கிரம் நம்ம இடத்துக்கு போகணும், உன் வாயை மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு அதெல்லாம் கேட்காம தன்னோட ரெக்கைகளை அடித்து பறக்க ஆரம்பிச்சிது. இவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், என்னால் மேகத்துக்கு மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய சத்தத்தோடு வந்த மின்னலும் இடியும் அந்த கழுகை ஒரு மரத்தோட இடையில தொப்புன்னு விழ வச்சுட்டு. ஸோ இந்த இடம் தான் நம்ம வாழ்க்கையில் தீர்மானிக்கிற இடம். பக்கத்தில் இருந்த அந்த காக்கா கூட்டங்கள்லாம் அந்த கழுகை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுதான். ஆனால் அந்த கழுகு இந்த காக்கா கூட்டத்தோட பேச்சுக்கெல்லாம் செவி சாய்க்கலை. கண்ணை முழிச்சு என்னால் முடியும்னு நம்பி தன்னோட ரெக்கைகளை அடித்து மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சிது.
ஏன்னா அது வளர்ந்தது வேணால் காக்கா கூட்டமாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு கழுகு. காற்றையும் தண்ணியும் கிழிச்சிக்கிட்டு உயர பறந்துச்சான். மேகமூட்டத்துக்கு இடையில் தன்னோட ரெக்கைகளை அடித்து சீறி பறந்து அந்த மேகத்தை தாண்டி மேலே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு கழுகுன்னு. அதனால் நீங்கள் உங்களை முழுசாக நம்பணும். எத்தனை நாள் உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க? தோல்வியை தகர்த்தெறிஞ்சிட்டு அந்த சீரிப்பாயும் கழுகு மாதிரி உங்கள் இலக்குகளை நோக்கி பறக்க ஆரம்பிங்க. அந்த காக்கை கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்ட்டு. ரெக்கை இருக்கிறவங்களாம் பறக்க முடியாது கண்ணா, ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவனால மட்டும்தான் பறக்க முடியும். உங்களை நீங்கள் நம்புங்க, ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்கள். தோல்விக்காக காத்துருங்க, தோத்தாதான் ஜெயிக்க முடியும். உண்மையில் இங்கே தோல்வியே இல்லை, அதுதான் வெற்றிக்கான முதல் வெற்றி. உங்கள் வாழ்க்கை இனிதாக மாற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரீசெட் யுவர் லைஃப். நன்றி.